Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம பலாக்கொட்டையில வடை எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துர்க்கேன். பலாக்கொட்டை, பலாச்சொலையோட கொட்டைகள். இப்போ நான் இத அடுப்புல ஒரு 3 விசில் கொடுத்து தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சிட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். வெங்காயம் 1 கப் எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை, பூண்டு 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்தேன். பலாக்கொட்டையை வேக வச்சு தோலை உரிச்சு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்து வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பலாக்கொட்டையும் இப்போ நல்லா அரைச்சு அவ்வளோதான் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பருப்போட அரைச்சதை சேர்த்துக்கலாம். முன்னாடி உப்பு சேர்த்துக்கிறேன். காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். என்ன காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாதாரண வடையை விட இந்த வடை நல்லா முறுமுறுன்னு நல்லா கரகரப்பாக இருக்குங்க வடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முறுமுறுன்னு பலாக்கொட்டையில் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.